அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் தான் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாய்பாபா டிவோட்டி ஸ்பீக் அப்படின்ட்டு ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் இருக்கு. அதுல பல சாய்பாபா பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை ஹிந்தியில சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல ஒருத்தவங்களான வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க டெல்லியை சேர்ந்த பெண்மணி. இவங்க லைஃப்ல, இவங்க வீட்டில், இவங்களுடைய பசங்க லைஃப்லன்ட்டு பாபா பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது வீடியோ. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இவங்க ஷீரடியில் இருக்கக்கூடிய குருஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வெள்ளை நிற உடை அணிந்த மனிதர் இவங்க கிட்ட பேசினாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். உதி பூசட்டுமா அப்படின்லாம் கேட்டாருன்ட்டு. அவர் பாபான்றது முதல்ல இவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மனிதர் பாபா அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. பாபா நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களையும் அவங்க கிட்ட பாபா அங்கே பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் புக்கை கொடுத்து இனிமே உன் வீட்டுக்கு பலர் வருவாங்க, நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க, அவங்க எல்லாரையும் இந்த நோட் புக்கில் சாய்ராம் 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 அப்படின்னு சொல்லி எழுத சொல்லு அப்படின்றத சொல்கிறாரு. எழுதி முடிச்சுட்டு அவர் ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸ்க்கு இந்த நோட் புக்கை அனுப்பிடு அப்படின்றத சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கை அனுப்புறதுக்காக நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டாம், எல்லாத்தையும் நானே ஏற்பாடு செஞ்சுப்பேன் அப்படின்றதையும் அங்கே ஷீரடியில் இவங்க கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாபா சிலையிலேருந்து உதி கொட்ட ஆரம்பிக்குது. அதே மாதிரி பல பக்தர்கள் அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்க எல்லார்கிட்டையும் வீணா குப்தாமா ஒரு நோட்டை கொடுத்து அதில் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்தர்களையும் சாய்ராம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி எழுத வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த நோட் புக் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோடைய முடிவில் விநாயகர் விசர்ஜன் அவங்க சொல்லுவாங்க. அந்த நாளில் அந்த நோட் புக் ஃபுல்லாக அந்த சாய்ராம்னு எழுதி கம்ப்ளீட் ஆகுது. இவங்களுடைய கணவர் பேர் பார்த்தீங்கன்னா அசோக். இவர் ஒரு அரசு ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு நாள் வேலைக்கு போகும்போது வீணா குப்தாமா அந்த சாய்ராம்னு எழுதின நோட் ஃபுல்லாயிடுச்சு இல்லையா, அதை போஸ்ட் பண்ண சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு அதை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் ஒரு ரேக்கில் அந்த நோட்டை வச்சுருக்காங்க. அவர் போகும்போது அந்த கவரை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அதுக்குள்ளேயும் சரி அந்த கவரை சுற்றியும் நிறைய 10 ரூபா 5 ரூபா 2 ரூபான்னு நிறைய சில்லற காசுங்க சில்லற நோட்டெல்லாம் இருந்திருக்கு. இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு அவங்க வீட்டில் யாருமே இந்த மாதிரி சில்லற காசெல்லாம் கண்டபடி போடுறது, பணத்தை கண்ட இடத்துல வைக்கிறதெல்லாம் இந்த ஷெல்ஃபில் ரேக்கில் வைக்கிறதெல்லாம் அவங்க வீட்டில் யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த காசு இந்த நோட்டுலாம் எப்படி வந்தது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில்லற காசு அந்த சில்லற நோட்டெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் பாபாவுடைய அந்த அதிசயம் நிகழுது. கரெக்டாக அந்த தபாலுக்கு அவங்க எவ்வளோ பணம் செலுத்தணுமோ கரெக்டாக அந்த அமௌண்ட் அந்த சில்லற காசு அதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அவங்க ஷீரடியில் பாபா கிட்ட பேசும்போது பாபா சொல்லியிருப்பார், இந்த புக்கை நீங்கள் அனுப்புறதுக்கு எந்த விதமான கட்டணத்தையும் செலுத்த வேணாம், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் நடந்திருக்கு. இந்த காசு எப்படி வந்தது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணுறதுக்கான சார்ஜ் கரெக்டாக இருந்தது அப்படின்றத இப்போ இந்த வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள்லேருந்து விநாயகர் விசர்ஜன் வரைக்கும் நிறைய பக்தர்கள் வந்தாங்க. பாபாவுடைய உதி கொட்டுறதை பார்த்துட்டு அவங்க லைஃப்பில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் வேண்டிட்டு போனாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய படத்து முன்னாடி சில காசுகள் பணத்தை அவங்களால முடிஞ்ச காணிக்கையெல்லாம் அங்கே வைக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் வீணா குப்தா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காசெல்லாம் எடுத்து நான் சேகரித்து ஒரு கவரில் போட்டு ஷிரடிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அது பாபாவுடைய பணம், அதை என்ன செய்யணும் அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு ஹைதராபாத்லேருந்து ஒரு குருஜி ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஹைதராபாத்தில் பாபாவுக்காக ஒரு கோவில் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்றத அவர் இவங்க கிட்ட சொல்கிறாரு. அந்த கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்படின்றதையும் அந்த குருஜி சொல்கிறாரு. இந்த குருஜிக்கு எப்படி வீணா குப்தா அம்மாவை தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணா குப்தா அம்மா வாடகை வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் ஒரு பெண்மணிக்கு இந்த குருஜியை நல்லா தெரியும்.
அவங்க கிட்ட தான் முதல்ல போயிட்டு இந்த குருஜி வந்து கேட்டிருக்காரு, கோவில் கட்டுறதுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள், அதனால் வந்து பெரிய தொகையெல்லாம் எங்களால் தர முடியாது. ஆனால் இங்கே சாய் பக்தையான வீணா குப்தா அப்படின்ற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி பார்க்கலாம் அப்படின்றத அவங்களோட குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் இவங்கள வீணா குப்தா அம்மா கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த குருஜி வந்து இப்போ வீணா குப்தா அம்மா கிட்ட பாபாவுடைய கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கான பணத்தை கேட்கறதுக்காக வந்திருக்காரு. இப்போ வீணா குப்தா அம்மா வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த குருஜிக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியோ இங்கிலீஷோ எதுவும் தெரியாது, முழுக்க முழுக்க தெலுங்கு பேசக்கூடியவர். ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து தெலுங்கு தான் பேசுவாங்க. இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு தெலுங்கு தெரியாது. அதனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனில் தெலுங்கு பேச தெரிஞ்ச ஒருத்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த குருஜி வந்து தெலுங்குல பேசக்கூடிய விஷயங்களை அவங்க வீட்டு போர்ஷன்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணி வந்து வீணா குப்தா அம்மா கிட்ட ஹிந்தியில் மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அந்த குருஜி வீணா குப்தா அம்மாவுடைய வீட்டு வாசலில் வந்து காலை வச்ச உடனே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல ஆன்மீக அதிர்வலை இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. வந்திருக்க அந்த குருஜிக்கு இவங்க வீட்டு கிச்சன் உள்ள இருக்கிற அந்த பாபாவுடைய பூஜை ரூம் அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இவர் வாசலில் காலை வச்ச உடனே கரெக்டாக சொல்கிறாரு, இங்கே வந்து நல்ல ஒரு அதிர்வலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்த அந்த குருஜி பார்த்தீங்கன்னா நேராக அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு பாபா படத்து முன்னாடி விழுந்து வணங்குறாரு. இந்த குருஜி வீணா குப்தா அம்மாவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மா மிகவும் சக்தி வாய்ந்தவங்க, எனக்கு அவங்கள அணைக்கணும் போல இருக்குது, ஆனால் என்னால் முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே அணைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவர் கட்டி பிடிக்கிறத தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஆனால் அவங்க அந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம எப்படி ஆசீர்வாதம்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த குருஜி வந்து சொல்கிறாரு, இவங்களை வந்து அணைக்கணும் போல இருக்குது, ஆனால் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த குருஜி சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீணா குப்தா அம்மா ரொம்ப பாசிட்டிவான சக்தி வாய்ந்த ஒரு ஆள் அப்படின்றது அந்த குருஜிக்கு தெரியுது. அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இவர் கோவில் வந்து கட்டுறது, அந்த கோவில் பணி வந்து முடியாமல் இருக்கிறது, அதுக்காக தான் இவர் நிதி திரட்டிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும் வந்து வீணா குப்தா அம்மா கிட்ட சொல்கிறாரு. இப்போ வீணா குப்தா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அரசு ஊழியருடைய மனைவி, அதனால் என்னால் பெரிய தொகையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வீணா குப்தா அம்மா அந்த குருஜி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடந்த 10 நாட்களாக அவங்க வீட்டு பாபாவோடைய படத்துலேருந்து உதி வந்த விஷயத்தையும், அங்கே வந்த பக்தர்கள் வந்து அவருடைய படத்து முன்னாடி வச்ச பணத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அதை நான் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா அந்த குருஜி கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், நேர்மையாக சொல்லணும்னா அந்த பணம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத கூட அவங்க எண்ணலையா, 1000 லட்சமா அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லா பணத்தையும் எடுத்து ஒரு கவரில் வச்சு அந்த குருஜி கிட்ட வீணா குப்தா அம்மா வந்து கொடுக்குறாங்க. பாபாவுடைய கோவிலை நல்லபடியாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாபாவுடைய கோவிலை கட்டணும், பணம் தேவை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போது இது பாபாவுக்கும் உங்களுக்கும் இடையிலான விஷயம். இந்த காணிக்கை என்னிடம் வந்தது, நான் அதை கோவிலுக்காக உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்றத வீணா குப்தா அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த குருஜியோடைய கண்ணில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது. நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன், இந்த அம்மா வீணா குப்தா பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் பாபா என்னை இங்கே அனுப்பி இந்த நிதியை வந்து பெற வச்சாரு அப்படின்றத அவர் உருக்கமாக அந்த குருஜி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது வீணா குப்தா அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து எந்த கடிதமோ செய்தியோ வந்து வரல. அவர் ஹைதராபாத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த கோவில் கட்டினது விஷயமா எந்த லெட்டரோ எதுவுமே வந்து அந்த குருஜி வந்து இவங்களுக்கு அனுப்பல. அதனால அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்றத அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இப்போ வீணா குப்தா அம்மா கிட்ட பாபா வந்து ஒரு நோட்டை கொடுத்து அதில் சாய்ராம்னு எழுதி ஒரு அட்ரஸில் அனுப்பி வையின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க கூட அவங்க கணவர்கிட்ட அதை போஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு. அந்த அட்ரஸும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு அட்ரஸ் தான். இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் அப்படி ஒரு அட்ரஸே வந்து இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. இது எல்லாமே பாபாவோட லீலை அப்படின்றது புரியுது. என்னன்னா, ஒரு குருஜி வந்து இவங்க கிட்ட பணம் கேட்டாரு கோவில் கட்டுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது யாருன்னா அது சாக்ஷாத் பாபா தான். இது எல்லாமே அவருடைய லீலை. அவருடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து அவருடைய படத்து முன்னாடி பணத்தெல்லாம் வச்சு அவங்க வந்து வேண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த பணத்தை பாபாவே நேரடியாக ஒரு குருஜி மாதிரி வந்து எல்லாத்தையும் அவரே வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றத தான் இவங்க இந்த லீலையில சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பாபா அவங்களுக்கு நேரடியாக தரிசனம் தந்து அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு நிகழ்வு. இது எல்லாத்தையுமே அந்த பேட்டியில உருக்கமாக வந்து அவங்க ஹிந்தியில சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவங்கள்.
பாபா நிகழ்த்தின இந்த அதிசயம், அவர் பணம் வாங்கிட்டு போன நிகழ்வு, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக குருஜியாக வந்தது எல்லாமே ஒரு கணேஷ் சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி நாளில் நடந்த இந்த அதிசயம். பாபா தன்னுடைய வேலைகளை எல்லாமே தானே செஞ்சு முடிச்சுக்கிறாரு அப்படின்றத இந்த வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. எழுதணும் நோட்டில் சாய்ராமன்னு, அதை அவர்கிட்டயே வரும்படி அவர் செஞ்சுக்கிறாரு. அவர் படத்து முன்னாடி வைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அவரே வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றத வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. பாபா தன்னுடைய வேலைகளை தானே செய்து முடித்து கொள்வார் அப்படின்றத இந்த லீலையிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய படத்துலேருந்து உதி வர்றது, அவங்க வீட்டில் வைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்றத பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் இட்லி ஒரு வாட்டி இவங்க ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க. அந்த இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி புட்டுட்டு பாதி இட்லி பாபாவுடைய வாயில், அவருடைய சிலையில் இருக்கிற ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறம் பாபாவுடைய ஒரு படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உதி வந்துட்டே இருக்குது. அதில் ஓம், அந்த ஹிந்தியில் இருக்கும் இல்லையா, நம்ம 3 லெட்டர் மாதிரி, அந்த மாதிரி ஓம் எழுதப்பட்டு அதை ஒரு ஃபோட்டோவாக அவங்களுடைய போஸ்ட்டில் இவங்க நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க. அதில் சிலதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி போட்டிருக்கு. பாபா இவங்க வீட்லேயும் சரி இவங்க கூடயும் சரி பிரத்யக்ஷமாக லைவாக அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் வேலைகளையும் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் இந்த வீணா குப்தா அம்மா. இவங்கள பற்றி பேசுகிறதும் சரி, இவங்கள பற்றி நீங்கள் கேட்குறதும் சரி, நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான். ஏதோ ஒரு அவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சதால தான் பாபாவுடைய நேரடி தொடர்பு, நேரடியாக அவரை பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் கூட ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சொல்கிற நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். எல்லாருக்குமே இந்த மாதிரி பாபாவுடைய அதிசயங்கள், வழிகாட்டல் எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். கடைசியாக இந்த வீடியோவில் வீணா குப்தா அம்மா அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பவும் சொல்கிறது ஒன்று தான், பாபா எல்லாத்தையும் அறிஞ்சவர், அவருக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இல்லவே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் சொல்கிற வார்த்தைக்கும் அவருடைய வழிகாட்டலுக்கும் கீழ்ப்படியணும். அவர் செய்ய வேண்டியதை தானே செஞ்சுக்குவார், நாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்றத வீணா குப்தா அம்மா சொல்லி இந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த லீலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா இவங்க வாழ்க்கையில் நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.